ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை 50% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இங்கிலீஷில் சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 80% ஆஃப் பீப்புள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 20 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எத்தனை சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, இல்லை எத்தனை சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கான 20 சென்டென்ஸை கண்டுபிடிக்கலாம். ஐ வில் கெட் இட் ஃபார் யூ. ஐ வில் கெட் இட் ஃபார் யூ. இதில் உள்ள எல்லா வேர்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஐயினா தெரியும், நான். வில்லுங்கிறது ஃப்யூச்சர். அடுத்து கெட்டுனா பெறுறது. யூங்கிறது உனக்கு இல்லை நீ. ஃபார் காக. அப்போ இது தமிழில் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும்? நான் உங்களுக்காக அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் உங்களுக்காக அதை பெற்றுக்கொள்கிறேன். அடுத்தது டிடன்ட் ஹீ டெல் யூ. டிடன்ட் ஹீ டெல் யூ. டெல்லுங்கும்போது அதை சொல்கிறத குறிக்கும். இங்கே டிட்டுங்கும்போது ஏற்கனவே சொல்லி முடித்த ஒரு விஷயத்தை சொல்கிறது. அப்போ டிடன்ட் ஹீ டெல் யூ. அவன் உன்னிடம் சொல்லவில்லையா? அவன் உன்னிடம் சொல்லவில்லையா? இதில் டிடன்ட்க்கு பதிலாக டிட்டு மட்டும் போட்டிருந்தானா அவன் உன்னிடம் சொன்னானா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் லெட் கோ ஆன் சண்டே. இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். கோனா போகிறது, சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ லெட்ஸ் கோ ஆன் சண்டே அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஞாயிற்றுக்கிழமை போகலாம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இன்வைட்னா அழைக்கிறது. அப்போ தேங்க்ஸ்னா அப்போ அவனை அழைக்கிறதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னை அழைத்ததற்கு நன்றி. என்னை அழைத்ததற்கு நன்றி. ஐ வில் பி பிஸி ஆன் மண்டே. ஐ வில் பி பிஸி ஆன் மண்டே. திங்கட்கிழமை பிஸியாக இருப்பேன். எல்லாருமே மேக்ஸிமம் மண்டே எப்படி இருப்பாங்க? பிஸியாக இருப்பாங்க. திங்கட்கிழமை பிஸியாக இருப்பேன். கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட்னா என்ன, நீ என்ன, லுக்கிங் பார்க்குறது. அப்போ நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கலாம். இல்லை நீ என்ன தேடுற அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. டோன்ட் மேக் நாய்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஹவு டிட் யூ கம் ஹியர்? ஹவு டிட் யூ கம் ஹியர்? ஹவுனா எப்படி, கம்முனா வர்றது, ஹியர்னா இங்கே. அப்போ இங்கே எப்படி வந்தாய்? ஏன்னா டிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். எப்படி இங்கே வந்தாய்? Who will pay for the tickets today? Who will pay for the tickets today? Who யார்? பைனா பணம் கட்டுறது. ஃபார்னா காக. டிக்கெட்ஸ் தெரியும். டுடே இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை யார் கட்டுறது? இன்று டிக்கெட்டுக்கான பணத்தை யார் செலுத்துவார்கள்? You must rest as much as possible. மஸ்ட்டுங்கும் போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிற சொல்கிறது. பாசிபிள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்கிறது. முடிந்தவரை நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். நீங்கள் எதற்கும் கோபப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் எனிதிங் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஹவ் ஓல்ட் இஸ் திஸ் ஹவுஸ்? ஹவ் ஓல்ட் இஸ் திஸ் ஹவுஸ்? இதுக்கு இந்த வீடு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த வீடு மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஹவ் ஓல்டு இஸ் திஸ் ஹவுஸ்? இந்த வீடு எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவன்ட் அரைவ்ட் எட். தே ஹேவன்ட் அரைவ்ட் எட். தேனா அவர்கள், அரைவ்டுனா வந்து சேர்றது. பட் ஹேவன்ட்டுன்னு கொடுக்குறதுனால அப்போ அவங்க வரலன்னு அர்த்தம். இங்கே எட்டுங்கிறது இன்னும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் இன்னும் வரவில்லை. He is just joking. He is just joking. அவர் கேலி செய்கிறார். அவர் கேலி செய்கிறார். What time did you come? What time did you come? வாட்னா என்ன, டைம்னா தெரியும், டிட்டுனா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, கம்னா வர்றது. அப்போ வாட் டைம் டிட் யூ கம்? என்ன டைமுக்கு நீ வந்த, இல்லை எத்தனை மணிக்கு நீ வந்த அப்படின்னு கேட்கலாம். I met him a week ago. I met him a week ago. இங்கே மெட்டுங்கிறது மீட்டோட பாஸ்ட்டு. ஸோ அப்போ மெட்டுனா ஏற்கனவே பார்த்து முடித்தது. எ வீக் அகோ. அப்போ ஒரு வாரத்திற்கு முன்பு அவரை பார்த்தேன். ஒரு வாரத்திற்கு முன்பு நான் அவரை பார்த்தேன். வேர் டு யூ வாண்ட் டு கோ? வேர் டு யூ வாண்ட் டு கோ? நீ எங்கே போக வேண்டும்? நீ எங்கே போக வேண்டும்? ஐ எம் ஆன் மை வே டு ஒர்க். ஐ எம் ஆன் மை வே டு ஒர்க்.
மை வே டு ஒர்க்குங்கிறது என்னுடைய வேலை. அப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன். யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்டு. யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்டு. கோல்டுனா குளிர்ச்சியாகிறது, கெட்டிங் கோல்டுனா குளிர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்டு அப்படிங்கும்போது உங்களுடைய டீ ஆறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்த 20 சென்டென்ஸில் நீங்கள் எத்தனை சென்டென்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் கைஸ். என்னுடைய வீடியோ நீங்கள் முதல் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டில் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் மனு.